Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி முன்னாடி போங்க. திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகையை அரசு அலுவலகங்களை யாராச்சும் கொண்டாடினா அது ஆன்டி ஹிந்து, அவங்க கொண்டாடக்கூடாது. அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்கிறாங்க, இந்த நிலவிளக்கு ட்ரெடிஷ்னல் லேம்ப் இதெல்லாம் நாம் நடத்துகிறதே அரசு நிகழ்ச்சியில் நடத்தாதீங்க. கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர் அவரை பொறுத்தவரை லார்டு கணேஷா கணபதி அவரே ஒரு மித், உண்மை கிடையாது. தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாமன அவதாரே ஒரு பொய். திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு மித். இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் ஸ்கேம் 92. எப்படி 2 பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஸ்கேம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 2 பேர் அது மாதிரி செய்கிறாங்கன்னா, ஒன்று ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று விஜயன் அவர்கள். ஏன் நான் சொல்கிறேன் கேள்வி. தமிழகத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஹிந்து கோவில்களை TNHRNC நிர்வாகம் செய்கிறாங்க, ஒரு அரசு நிர்வாகம் செய்கிறாங்க. 1985 5,25,000 ஏக்கர் இருந்த TNHRNC இன்னைக்கு 4 லட்சம் ஏக்கர், 1,25,000 ஏக்கர் காணாமல் போயிருச்சு. 1985 பிறகு 40 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed by TNHRNC. In 1985, TNHRNC had 5,25,000 acre. In 40 years, TNHRNC has lost 1 lakh acre. Right now, we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்தில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 1,25,000 ஏக்கர் காணாம். 20ஆம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இங்க என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் தமிழ்நாட்டை கொடுங்க, இங்க நான் கட்டிக்கிறேன். ஏன் அதிகம் திருடவா? அந்த 1,25,000 ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து 5 ஏக்கரையும் திருடவா? அன்பு சொந்தங்களே, இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியும் நம்ம கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா, அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியான்னு பாருங்க. இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்தில் இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்கே இணைந்திருப்பது, தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காதீங்க, தயவு செய்து ஐயப்பனை தனியாக விட்டுருங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க? இன்னைக்கு ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டு முன்னாடி நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அஃபிடவிட்டை மாற்றி போடுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2018, 17, 16 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்துருக்கக்கூடிய அஃபிடவிட்டை மாற்றுங்க. ட்ரெவங்கோர் தேவஸ்தானம் போர்டு இங்கே என்ன அஃபிடவிட் கொடுத்துருக்கிறீங்களோ அதை உச்சநீதிமன்றத்தில் மாற்றுங்க. சேஞ்ச் தி அஃபிடவிட் தட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. இஃப் யூ வாண்ட் டு டூ எனி ஜஸ்டிஸ் டு லார்ட் ஐயப்பா, இஃப் தே ஹாவ் டு சர்வ் லார்ட் ஐயப்பா, if they have to really surrender themselves to Lord Ayyappa, they are duty bound to change the affidavit that is presented in front of the honorable Supreme Court of our country. அதை செய்யாம 20ஆம் தேதி பந்தளத்தில் எதற்காக நீங்கள் கூட்டத்தை போடுறீங்க? இதிலிருந்தே நமக்கு தெரியும். இன்னைக்கு திருவங்கோர் தேவஸ்தானம் போர்டு வெளியே பேசும் பொழுது அவங்க மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வரும் பொழுதெல்லாம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அஃபிடவிட்டில் சொல்லட்டும், நாங்கள் 10 வயதிலிருந்து 50 வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அஃபிடவிட்டை நீங்க போடுங்க. நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் ஏத்துக்கிறோம், நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்குறீங்கன்னு ஏத்துக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் இன்னைக்கு புதுசாக இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்கார். ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம், ஐயப்பனை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு.
2011-12 மாஸ்டர் பிளான்ல என்ன சொல்றாங்க? 148 கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு, ஒரு பிரிட்ஜு, ஒரு டிட்ஜு, ஒரு கான்கிரீட்டு இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கில் எழுதிட்டு போடுறாங்க. ஆனால் ஐயப்பன் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானத்தை பாருங்க. 2024-25 சபரிமலையினுடைய வருமானம் 441 கோடி. 2023-24 360 கோடி. 2022-23 301 கோடி. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் 1300 கோடி ரூபாய். சபரிமலையினுடைய வருமானம் 100 கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோவில் உண்டியல் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறந்திருக்கிறாங்க. அது ஒன்று இருக்குல்ல, 1000 கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ DMK government in 2021 said when we come to power we will spend 1000 crore for renovation of Hindu temple. Till now they haven't even spent 100 crore after 4 years in power. அங்க 1000 கோடி, இங்கே அதே 1000 கோடி விஜய் சொல்றார். அங்க குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ், இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். எப்படி 2 திருடர்கள், ஒருத்தர் பிக் பாக்கெட்ல கையில இவரு, இன்னொரு பிக் பாக்கெட்ல அவரு, எப்படி 2 நபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்தில் துவாரபாலகர், நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது. அதை திருத்தி கொண்டு வருவதற்காக 42 கிலோ 800 கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து 1 மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது 38 கிலோ 200 கிராம் இருக்கு. அதுல 4 கிலோ 540 கிராம் அதுல காணோம். உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகனை காப்பாற்ற முடியல, அதனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல, அந்த 4 கிலோ உங்க பார்த்துக்க முடியல. நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்து கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கின்றீர்கள். அதனால் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்ம எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற நிலைமையெல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும். இது அரசியல் மேடை அல்ல, அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும். கோவில்கள் அரசு பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 2 வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒருத்தர் உண்டியலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கார். புதுக்கோட்டை பக்கத்தில் ரோட்டில் இருக்கிற மக்கள் பிடிச்சிடறாங்க. ஆனால் எங்கனே உண்டியல் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. இல்லைங்க, கோயில் உண்டியல் எடுத்துகிட்டு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பார்க்குறாங்க. அப்போ தான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவிலில் உண்டியல் வச்சதே ஒரு திமுக காரன் தான். 10 வருஷமாக உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைடில் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில், கேரளத்தில் பல இடத்துல இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமை நம்முடையது. அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். அதை தாண்டி இன்னைக்கு விஜயன் அவங்க சொல்றாங்க, ஏதோ அரசு ஐயப்பனுக்கு பணம் கொடுக்குறோம், நாங்க திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்குறோம், எல்லாமே அரசு தான், நாங்க பணம் கொடுக்கறனால ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் வந்தது, அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறாங்க. நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 290A இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிக்கல், ஒரு அமெண்ட்மெண்ட். இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும், கேரளாவில் திரவங்கோர் ஒரு பக்கம் இருக்கு, கொச்சி இருக்கு, இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அன்னைக்கு அட்வைசர் டு தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் திரு VP மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, 2 பிரின்ஸ்லி ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க. அதனால் அரசு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு 51 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று 1949 போடப்பட்ட ஒரு தீர்மானம். இதில் தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டிருக்கு. இதில் ஆச்சரியம் பாருங்க, ஏன்னா 1956 தமிழ்நாடு, கேரளா ஸ்டேட்ஸ் திரு VP மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, 2 பிரின்ஸ்லி ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க. அதனால் அரசு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு 51 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று 1949 போடப்பட்ட ஒரு தீர்மானம். இதுல தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டது. ஆச்சரியம் பாருங்க, ஏன்னா 1956
தமிழ்நாடு கேரளா நம்முடைய பார்டரை வரையறுக்கும் பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வருது. அன்னைக்கு 1956 கேரளா. அந்த 290 ஆர்டிகல்ல சொல்றோம், எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ அதற்கு தமிழ்நாடு அரசு வருஷத்துக்கு 13,50,000 கொடுக்கணும் தேவஸ்தானம் போர்டுக்கு. கேரள அரசு 46,50,000 கொடுக்கும். So Mr. Vijayan has to understand, it is not the money that is thrown at Ayyappa. It is a constitutional obligation by the government to give money to the Travancore Devasthanam Board, not by Kerala, even by Tamil Nadu. Tamil Nadu அரசும் வருடத்திற்கு 13,50,000 ரூபாய் கொடுக்கணும். காரணம், கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கேரளத்தினுடைய பழைய நிலத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல கொடுக்கும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். ஏன்னா இங்கிருந்த கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி. அது அப்படியே மாத்தி கடந்த 75 ஆண்டுகள் அப்படியே இந்த கான்செப்டை மாத்தி ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய கோவில்கள் வாழுகின்ற என்கின்ற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதுல ஆர்டிகல் 21, 25 கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவிலும் எல்லோரும் செல்லணும், குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உச்சநீதிமன்றம் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம். அதுவும் நடக்கத்தான் போகிறது. நம்முடைய காலத்தில் அதையும் பார்க்கணும். அதனால இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய ஒரு ஐயப்பன் பக்தனாக என்னுடைய கருத்தையும் இங்கு வைக்கின்றேன். கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கும் எங்களுடைய வேண்டுகோள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய சட்டங்கள் உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். இரண்டாவது, பகவத்கீதையை முழுசா 18 சாப்டரையும் படிங்க, 12 சாப்டரோட நடிச்சிடாதீங்க. மூன்றாவது, கேரள அரசும் தேவஸ்தானம் போர்டும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்பு நீங்க போட்டிருக்கக்கூடிய அஃபிடவிட்டை மாத்தி ஐயப்பனுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள். அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது. 2018, 19 அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரின் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பம்பையோ பந்தலமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது, ஐயப்பன் வாழுகின்ற இடம். அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த தேவை யாருக்கும் கிடையாது. ஐயப்பனை விட இவங்கெல்லாம் பெரிய ஆளுகளா? ஐயப்பனை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துறாங்களாமா? இந்த இடத்தை அப்படியே விடுங்க. காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை. தயவு செய்து அதை அசிங்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அந்த பிராமின் ஃபோபியாலிருந்து வேகமாக வெளியே வாங்க. விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை கேரளா முடிஞ்சிடும். கடைசியாக தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்தார்கள். பிடிஆர் அவங்க வந்தாங்க, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார். திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர். இந்த பெரியார் 1943 செப்டம்பர் மாதம் 21 தேதி பெரியார்கிட்ட கேட்குறாங்க, கம்யூனிசம்னா என்னன்னு கேட்குறாங்க. அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில், கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகின்றார். கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் எ சுகர் கோட்டட் பாய்சன் பில். ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிசம். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோண்டலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்கே வந்ததே 5 ஏக்கர் ஆட்டையை போடத்தான் வந்தாங்க, வேற எதுக்கு அவங்க வரலைங்க. அங்கே 1,25,000 ஏக்கர், கேரளாவில் 5 ஏக்கர் வருமானு. அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஐயப்ப பக்தர்களுக்கும், உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.